Welcome to Easy English. Today we learn about the preposition. Preposition அப்படின்னா என்ன? Preposition எப்படி sentence make பண்றது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். What is the preposition and how to make the sentence used by preposition? இப்போ preposition என்ன அப்படின்னா அது ஒரு வேர்டு. Preposition அப்படிங்கிறது வேர்டு. அதை எப்படி யூஸ் பண்ண போறோம், எந்த இடத்துல அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். In, on, at, to. These are the prepositions. நிறைய prepositions இருக்கு. பட் இதெல்லாம் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஃபர்ஸ்ட் ஒன் இன். இன் அப்படிங்கிறது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். உள்ளே, அதாவது உள்ளே அப்படின்னு சொல்றதுக்கு இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்றோம். இப்போ உள்ளே வா அப்படின்னா கம்மிங். ஸோ இன் அப்படிங்கிறது தான் அதுல உள்ளே. இப்போ த வாட்டர் இன் த பவுல் அப்படின்னா பவுல்ல தண்ணி இருக்கு அப்படின்னா ஸோ உள்ளே அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம அதுலயும் இன் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன் மந்த். மந்த்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த மாதிரி எல்லா மந்த்துக்கும் நம்ம முன்னாடி இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வேர்டு யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ த சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் இன் மே அப்படின்னா அந்த மே அப்படிங்கிறது ஒரு மந்த் தான் இல்லையா, அந்த மந்த்துக்கு முன்னாடி நம்ம இன்னுங்கிற ப்ரிப்போசிஷன் வேர்டு யூஸ் பண்றோம். அதே மாதிரி எல்லா மந்த்துக்கு முன்னாடி நம்ம இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வேர்டு தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் இயர். இயர் அப்படின்னா வருஷம், அதாவது 1982, 1999 அந்த மாதிரி வருடங்களுக்கு முன்னாடியும் நம்ம இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வேர்டு தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் சீசன். சீசன் அப்படின்னா சம்மர், விண்டர், ரெய்னி சீசன். ஸோ அந்த மாதிரி காலநிலைகளுக்கு முன்னாடியும் நம்ம இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வேர்டு தான் யூஸ் பண்ணோம். இப்போ வி பிளான் டு கோ டு பிக்னிக் இன் சம்மர் அப்படின்னா சம்மருக்கு வந்து பிக்னிக் போறதுக்காக பிளான் போட்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த சம்மர் அப்படின்னா அது ஒரு சீசன். அப்போ அதுக்கு முன்னாடியும் இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் டே அப்படின்னா இப்போ மார்னிங், ஈவினிங், ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி டேக்கு முன்னாடியும் நம்ம வந்து இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து ஐ வேக் அப் இன் த மார்னிங், நான் காலையில எழுந்தேன் அப்படின்னா இந்த மார்னிங். ஈவினிங்னா இந்த ஈவினிங், ஆஃப்டர்நூன்னா இந்த ஆஃப்டர்நூன். ஸோ அதுலேயும் நம்ம இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் சிட்டி. சிட்டி அப்படின்னா இன் லண்டன், இன் பெங்களூர். ஸோ சிட்டிஸ்க்கு முன்னாடியும் நம்ம இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணணும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங், நம்ம வந்து டிராவல் பண்ணி வரும்போது கார், பைக் அந்த மாதிரி வந்தாலும் ஐ எம் டிராவலிங் இன் பைக், இன் கார். ஸோ அந்த மாதிரி இதுலேயே நம்ம இன் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். பூனை கூடைக்குள் தூங்கிக் கொண்டிருந்தது. பூனைனா கேட், கூடைக்குள், கூடை அப்படின்னா பாஸ்கெட், தூங்கி கொண்டிருக்கிறது. தூங்கி அப்படின்னா தூங்குறது வந்து ஸ்லீப், தூங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னா கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம இதுல கண்டினியூஸ் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஸ்லீப்பிங். ஃபர்ஸ்ட் வந்து பூனை தூங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னா the cat is sleeping எங்க, கூடைக்குள். ஸோ இந்த பேஸ்கெட், கூடைக்குள், அந்த உள் அப்படிங்கிறதுக்கு நம்ம இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணிருக்கோம். the cat is sleeping in the basket. ஸோ கேட் வந்து கூடைக்குள், அந்த உள்ளு தான் இன். ஸோ இன் இந்த ப்ரிப்போசிஷன் ஆஃப் திஸ் சென்டென்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஈஸி இங்கிலீஷை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஆன். ஆன் அப்படிங்கிறதும் ஒரு ப்ரிப்போசிஷன். அந்த ப்ரிப்போசிஷன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மேல், அதாவது இப்போ த பென் ஆன் த டேபிள் அப்படி. ஸோ இந்த பென் வந்து டேபிளுக்கு மேலே இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பொருள் மேலே இருக்குன்னு சொல்றதுக்கு ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன் டேஸ். டேஸ் அப்படின்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அந்த மாதிரி கிழமைகள் சொல்றதுக்கும் நம்ம வந்து ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்றோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போ ஐ கோ டு டெம்பிள் ஆன் ஃப்ரைடே அப்படின்னா வெள்ளிக்கிழமையில வந்து நான் வந்து கோயிலுக்கு போவேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரைடே அப்படிங்கிறது ஒரு டே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன் பஸ் ஆர் ட்ரெயின், அதாவது நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஐ எம் டிராவலிங் ஆன் பஸ், ஐ எம் டிராவலிங் ஆன் ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம், பைக்கு கார்ல போறதுக்கு வந்து இன் யூஸ் பண்றோம், பஸ் ட்ரெயின்ல போறதுக்கு வந்து ஆன் யூஸ் பண்றோம். அது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, உட்கார்ந்து போற மாதிரி டிராவல் பண்ற இதுக்கு வந்து இன்னு. இப்போ பஸ் ட்ரெயின்லாம் நம்ம எந்திரிச்சு கூட போலாம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம ஆன்.
ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். புத்தகம் டேபிளின் மேலே இருக்கிறது. இப்போ புத்தகம் அப்படின்னா அந்த புக்கு, டேபிள்னா டேபிள் தான், மேலே இருக்கிறது. ஸோ அந்த மேலே அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஆன் அப்படிங்கிற ப்ரிபோசிஷன் யூஸ் பண்றோம். புத்தகம் டேபிளின் மேலே இருக்கிறது. The book is on the table. The book is on the table. ஸோ ஆன், மேலே அப்படிங்கிறதா ப்ரிபோசிஷன். நெக்ஸ்ட் ஒன் அட். அட் அப்படிங்கிறதும் ஒரு ப்ரிபோஷன். அது எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இல். அதாவது தமிழ்ல இல் அப்படின்னு சொல்ற இடங்கள்ல நம்ம வந்து இங்கிலீஷ்ல அட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்றோம். என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஐ எம் அட் ஹோம் அப்படின்னா நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ வீட்டில், அதுக்கு தான் அட் ஹோம். ஸோ ஐ எம் அட் காலேஜ் அப்படின்னா நான் காலேஜில் இருக்கிறேன். ஸோ தமிழ்ல இல்லுன்னு சொல்றதுக்கு பதிலாக இங்கிலீஷ்ல அட்டுன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் மீல் டைம். மீல் டைம்னா பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லஞ்ச், அதுக்கு முன்னாடி நம்ம அட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்றோம். அட் பிரேக்ஃபாஸ்ட், அட் லஞ்ச் அப்படி. நெக்ஸ்ட் ஒன் டைம். ஏதாவது டைமை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம அட் தான் சொல்றோம். இப்போ ஐ வேக் அப் இன் அட் 5 AM அப்படின்னா 5 AM, அதிகாலை 5 மணிக்கு நான் எந்திப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ டைமுக்கு முன்னாடியும் நம்ம அட் அப்படிங்கிற ப்ரிபோஷன் தான் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன் நைட். நைட்னா நைட் அப்படிங்கிற வார்த்தை எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோமோ அதுக்கு முன்னாடியும் அட் அப்படிங்கிற ப்ரிபோஷன் தான் யூஸ் பண்றோம். இப்போ மார்னிங், ஈவினிங், ஆஃப்டர்நூன், அதுக்கெல்லாம் நம்ம இந்த மார்னிங், இந்த ஆஃப்டர்நூன் அப்படி யூஸ் பண்ணுவோம். நைட்டுக்கு மட்டும் அட் நைட் அப்படி சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். பார்ட்டி இரவு 8 மணிக்கு துவங்குகிறது. பார்ட்டினா பார்ட்டி தான். இரவு 8 மணி அப்படின்னா 8 PM. துவங்குகிறதுனா ஸ்டார்ட்ஸ். இது ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அதனாலதான் நம்ம எஸ் ஆட் பண்ணியிருக்கோம் வேர்ப் கூட. இப்போ பார்ட்டி இரவு 8 மணிக்கு துவங்குகிறது அப்படின்னா பார்ட்டி ஸ்டார்ட்ஸ் அட் 8 PM. ஸோ இதுல டைமுக்கு முன்னாடி அட் அப்படிங்கிற ப்ரிபோசிஷன் வேர்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா டைம் வந்தா நம்ம அட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அட் இஸ் த ப்ரிபோசிஷன் ஆஃப் திஸ் சென்டென்ஸ். இப்போ பார்ட்டி இரவு 9 மணிக்கு துவங்குகிறது அப்படின்னாலும் பார்ட்டி ஸ்டார்ட்ஸ் அட் 9 PM. எந்த ஒரு டைம் வந்தாலும் 9 PM, 8 PM, 2 PM, எந்த ஒரு டைம் வந்தாலும் நம்ம அட் அப்படிங்கிற ப்ரிபோசிஷன் வேர்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் டு. டு அப்படிங்கிறது அதுவும் ஒரு ப்ரிபோசிஷன். அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ தமிழ்ல இக்கு, இக்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலா இங்கிலீஷ்ல நம்ம டு அப்படிங்கிற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஐ எம் கோயிங் டு ஸ்கூல் அப்படின்னா நான் ஸ்கூலுக்கு போறேன். ஸோ ஸ்கூலுக்கு அந்த இக்குக்கு பதிலாக இங்கிலீஷ்ல ஐ எம் கோயிங் டு ஸ்கூல். ஸோ டு யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன் ரிசீவர். அதாவது இப்போ நம்ம லீவ் லெட்டர் அந்த மாதிரி எழுதும்போது கூட ஃப்ரம்ல வந்து நம்ம நேம் போடுவோம், டு அப்படின்னு போட்டு ரிசீவர் நேம் போடுவோம், யாருக்கு நம்ம அனுப்புறோமோ அது. ஸோ அந்த மாதிரி ரிசீவருக்கு நம்ம டு அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் லிமிட். லிமிட் அப்படின்னா இதிலிருந்து அதுவரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மண்டே டு ஃப்ரைடே, அந்த மாதிரி இதுக்கு டு அப்படிங்கிற ப்ரிபோசிஷன் யூஸ் பண்றோம். ஒன் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவள் கடைக்கு போய் கொண்டிருக்கிறார். ஸோ அவள்னா ஷீ, போய் கொண்டிருக்கிறார் அப்படின்னா போகிறதுக்கு வந்து கோ, போய் கொண்டிருக்கிறார். ஸோ திஸ் இஸ் அ கண்டினியூஸ் சென்டென்ஸ். ஸோ ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கோம். ஷீ இஸ் கோயிங் கடைக்கு. ஸோ இக்கு வந்து நம்ம என்ன சொல்லணும், டு அப்படிங்கிற ப்ரிபோசிஷன் ஆட் பண்ணணும். ஸோ கடைக்கு அப்படிங்கிறனால டு ஷாப். அவள் கடைக்கு போய் கொண்டிருக்கிறாள். She is going to shop. She is going to shop. So to is a preposition of this sentence. To அப்படிங்கிறது இக்கு, நம்ம எங்க போறோம் அப்படிங்கிற ஆன்சர் தர்ற இடங்கள்ல வந்து நம்ம டு யூஸ் பண்றோம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். புத்தகம் டேபிளின் மேல் இருக்கிறது. புத்தகம்னா த புக், டேபிள்னா டேபிள் தான், மேல் இருக்கிறது. இப்ப நம்ம மேல் அப்படிங்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், ஆன். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்குள்ள எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தான். ஸோ புத்தகம் டேபிளின் மேல் இருக்கிறது அப்படின்னா த புக் இஸ் ஆன் த டேபிள். மேல அப்படின்னு வந்தா நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான். புத்தகம் டேபிளின் மேல் இருக்கிறது அப்படின்னா த புக் இஸ் ஆன் த டேபிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். எங்களுக்கு திங்கட்கிழமை கிளாஸ் இருக்கிறது. இப்போ எங்களுக்குன்னா வி, இருக்கிறது அப்படின்னா வி ஹாவ். ஸோ திங்கட்கிழமைனா மண்டே, கிளாஸ்னா கிளாஸ் தான். ஸோ நம்ம திங்கட்கிழமை, அதாவது மண்டே, டியூஸ்டே, ஃப்ரைடே அந்த மாதிரி வந்து நம்ம ஆன் அப்படிங்கிற ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணணும். ஸோ எங்களுக்கு திங்கட்கிழமை கிளாஸ் இருக்கிறது அப்படின்னா
we have a class on Monday. We have a class on Monday. Next one, அவள் ஜூலையில் பிறந்தாள். அவள்னா she, ஜூலைனா ஜூலை தான், பிறந்தாள். ஸோ ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு past tense. ஸோ was ஆட் பண்ணியிருக்கோம். பிறக்கிறது அது வந்து born. ஸோ அவள் ஜூலையில் பிறந்தாள் அப்படின்னா she was born in July. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, மந்த் எந்த மந்த் வந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம in அப்படிங்கிற ப்ரிபோசிஷன் வேர்ட் யூஸ் பண்ணணும். அவள் ஜூலையில் பிறந்தாள். she was born in July. நெக்ஸ்ட் ஒன், தண்ணீர் கிளாஸில் இருக்கிறது. தண்ணீர்னா the water, கிளாஸ்னா கிளாஸ் தான். ஸோ தண்ணீர் கிளாஸில் இருக்கிறது அப்படின்னா கிளாஸுக்குள்ள இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ உள்ளே அப்படிங்கிறது நம்ம என்ன ப்ரிபோசிஷன் வேர்ட் யூஸ் பண்ணணும், இன் அப்படின்னா உள்ளேன்னு அர்த்தம். ஸோ தண்ணீர் கிளாஸில் இருக்கிறது அப்படின்னா the water is in the glass. ஸோ உள்ளே அப்படிங்கிறது தான் நம்ம இன் அப்படிங்கிற ப்ரிபோசிஷன் வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். வாட்டர் இஸ் இன் த கிளாஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், நான் ரயில் நிலையத்தில் இருக்கிறேன். நான்னா ஐ, ரயில் நிலையத்தில் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறேன். ஸோ நான் வந்தா நம்ம ஆம்ங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ எம் அட் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னா என்னது, ஐ எம் அட் ஹோம். நான் சொன்னேன் இல்லையா, ஐ எம் இல் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக நம்ம அட் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டு யூஸ் பண்றோம். இப்போ ஐ எம் அட் ஸ்கூல் அப்படின்னா நான் ஸ்கூலில் இருக்கிறேன். ஸோ நிலையத்தில், ரயில் நிலையத்தில், அதுக்கு பதிலாக நம்ம அட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் இரவு தூங்குகிறேன். நான்னா ஐ, இரவுனா நைட், தூங்குகிறேன்னா ஸ்லீப். ஸோ ஐ ஸ்லீப் அட் நைட். ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு, நைட் அப்படிங்கிற வேர்டு வந்து அதுக்கு முன்னாடி நம்ம அட் அப்படிங்கிற ப்ரிபோசிஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் இரவு தூங்குகிறேன் அப்படின்னா ஐ ஸ்லீப் அட் நைட். நெக்ஸ்ட் ஒன், நான் காலையில் சீக்கிரமாக எழுந்திருப்பேன். இப்போ நான்னா ஐ, காலையில்னா மார்னிங், சீக்கிரமாக அப்படின்னா இயர்லி, எழுந்திருக்கிறது தூக்கத்துல தான் நம்ம எழுந்திருப்போம் இல்லையா, அதுக்கு வந்து வேக்கப். ஸோ நான் காலையில் சீக்கிரமாக எழுந்திருப்பேன் அப்படின்னா ஐ வேக்கப் இயர்லி இன் த மார்னிங். ஐ ஆல்ரெடி டோல்டு மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் இந்த மாதிரி எது வந்தாலும் நம்ம இந்த அப்படிங்கிற இன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் காலையில் சீக்கிரமாக எழுந்திருப்பேன் அப்படின்னா ஐ வேக்கப் இயர்லி இன் த மார்னிங். ஆஃப்டர்நூனாலும் இன்தான், ஈவினிங்னாலும் இன்தான். பட் நைட் வந்தா மட்டும் நம்ம அட் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்றோம். தேங்க்யூ.